நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகத்திலேயே பெட்ரோகெமிக்கல் உற்பத்தியில் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா மாறப்போகுது அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு கடன் தர நிர்ணய நிறுவனமான S&P சொல்லியிருக்கு. அது குறித்து தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். அது குறித்து விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஏற்கனவே போன எபிசோடில் பார்த்துருந்தோம், அமெரிக்காவை சேர்ந்த மூடிஸ் இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் தொடர்ந்து 6.5 நீடித்திருக்கும், அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு மூடிஸ் நிறுவனம் சொன்ன அந்த அறிக்கையை நம்ம ரொம்ப விழாவாரியாக நேயர்களுக்கு சொன்னோம். இப்போ அதே மாதிரி மற்றொரு அமெரிக்க நிறுவனமான S&P இது பெட்ரோகெமிக்கலில் இந்தியா தன்னிறைவு அடைவதற்கான ஆயத்த வேலைகளை ரொம்ப அக்ரெசிவாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதாவது S&P என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ளே இறக்குமதியை நம்பாமல் முழுக்க உள்நாட்டிலேயே பெட்ரோகெமிக்கலை உற்பத்தி செய்வதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இந்தியா தொடங்கிருச்சு. அதற்காக கிட்டத்தட்ட $37 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியா திட்டமிட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 25 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் முதலீடு செய்து பெட்ரோகெமிக்கலை முழுவதுமாக இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு ஒரு செல்ஃப் ரிலையண்ட் கண்ட்ரியாக இந்தியா மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய அறிக்கையில் S&P சொல்லியிருக்கு. சரி, நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்தியா க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுது, நேச்சுரல் கேஸ் இறக்குமதி பண்ணுது அப்படின்னு. இது என்ன பெட்ரோகெமிக்கல் அப்படின்னா, பெட்ரோகெமிக்கல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. அதே க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ்லேருந்து எடுக்கக்கூடிய இன்னொரு வகையான ரசாயனம் அப்படிங்கிறது தான் இந்த பெட்ரோகெமிக்கல். சரி, இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? நவீன கால சந்தையில் இது கிட்டத்தட்ட எல்லா விஷயத்துக்குமே பயன்படுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு, சிந்தட்டிக் ஃபைபரு, காஸ்மெட்டிக்கு, டிட்டர்ஜெண்ட்டு, ஃபெர்டிலைசரு, ட்ரக்கு, பெயிண்ட், இப்படியான எல்லா வகையான பொருட்களுக்குமே இந்த பெட்ரோகெமிக்கல் பயன்படுது. இது என்னென்ன மாதிரியான பெட்ரோகெமிக்கல் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 3 வகையான பெட்ரோகெமிக்கல் உற்பத்தி செய்யப்படுகிறது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிஃபின்ஸ், அரோமேட்டிக்ஸு, சிந்தசிஸ் கேஸ். இப்படி ஒரு 3 வகையான பெட்ரோகெமிக்கல்ஸை எடுத்தாலும் அதுலேருந்து ஒரு முக்கியமான பொருளை தயாரிக்கிறாங்க. அதுதான் பாலிஎத்தலின். இந்த பாலிஎத்தனிக் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேகு, ஃபிலிமு, ஃபைபரு, கண்டெய்னரு, இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்குமே இந்த பாலிஎத்தலின் பயன்படுது. இன்றைய தேதியில் உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய கன்சியூமர் இந்த பாலிஎத்தனில் இந்தியா. ஸோ இப்படி இந்த பெட்ரோகெமிக்கலுக்காக அதிக அளவில் செலவிடுவதை தவிர்க்கிறதுக்காக சைனா மாதிரியே இந்தியாவும் ரொம்ப அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் S&P சொல்லுது. சரி, இதனால் என்னென்னலாம் நடக்க போகுது? ஏற்கனவே ஆசிய பசிபிக் சந்தையில் இந்த பெட்ரோகெமிக்கல் அப்படிங்கிறது தேவையை விட அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டாலும் இந்தியா அதை பற்றி கவலைப்படலை. தங்களுடைய தேவைக்கான முழு பெட்ரோகெமிக்கலையும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுல மத்திய அரசு ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. அதனால் இந்தியா மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இந்த பெட்ரோகெமிக்கல் உற்பத்திக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கு. 2030 உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய பெட்ரோகெமிக்கல் உற்பத்தி நாடாக இந்தியா மாறப்போகுது. இதனால் ஆசிய பசிபிக்கில் இருக்கக்கூடிய மற்ற ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படலாம். ஆனால் இதனால் இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இந்தியாவிற்கு சீனாவை விட இந்த பெட்ரோகெமிக்கலில் உள்நாட்டு தேவை ரொம்ப அபரிதமாக இருக்குது. அதனால் இது இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர உற்பத்தியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறப்போகுது. அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய பெட்ரோகெமிக்கலை விட உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகிற இந்த பெட்ரோகெமிக்கல் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அப்படிங்கிறனால உற்பத்தியாளர்கள் சந்தை அப்படிங்கிறது பெரிய அளவில் பலன் பெறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை S&P தன்னோட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சரி, ஏற்கனவே ஆயுதம், செமிகண்டக்டர், அரிய வகை கனிமம், ட்ரோன்கள், ஜவுளி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, இப்படி எல்லா விஷயத்திலையும் தன்னிறைவை அடைந்துள்ள இந்தியா இப்போது இந்த பெட்ரோகெமிக்கல்லையும்
பிரதமர் மோடியினுடைய அந்த கனவு திட்டமான ஆத்ம நிர்பார் இந்தியா அப்படிங்கிறத நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. அதனால் இந்திய பொருளாதாரமும் மிக வலுவடையும் அப்படிங்கிற விஷயத்தையும் S&P சொல்லியிருக்கு.